ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம இந்த முத்தத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த விஷயம் நடக்காத மாதிரி என்னால் இருக்க முடியாது, எனக்கு அது ஞாபகம் வருது, அதனால நம்ம அதாவது நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படி ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி கேட்குறா. அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இல்லை முடியாது சாரி அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ இவளுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன பேசுகிறேன்னு தெரியலை. திரும்பவும் அவன்கிட்ட கேட்பா, நீ இப்போது வேண்டான்னு தானே சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவன் சைலண்ட்டாக இருப்பான். சைலண்ட்டாக இருந்து அப்படி கொஞ்சம் அவகிட்ட சிரிச்சுட்டே ஆமாம் நான் அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி தலையாடுறான். இவளுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன சொல்கிறதுனே தெரியாது, ரொம்ப எம்பாரசிங்காக ஆகி போயிடும். அந்த சூழ்நிலையை எப்படி மாற்றுறது கடத்துறதுன்னு கூட அவளுக்கு தெரியாது. ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் விட்டுட்ருப்பா. பார்க்கவே ஆக்சுவலாக கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும், ஃபன்னியாகவும் இருக்கும். இவ்வளோ அதே மாதிரி சிரிச்சுட்டு அதாவது கேஷுவலாக சொல்கிறாளாமா, சரி ஓகே டன் இதோட முடிஞ்சிருச்சு இப்படியே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே அவள் அதை சமாளிச்சுட்டு இருக்க அந்த நிலமைய. அவனுக்கும் எல்லாமே புரியும். ஆனால் அவனும் வேண்டான்னு முடிவெடுத்தனால இவன் ஃபீலிங்கை புரிஞ்சுட்டு இருக்கும். இவன் பக்கம் திரும்பி பார்க்கவே மாட்டான், அந்த பக்கமே திரும்பிட்டு இருப்பா. இவளுக்கு அழுக வர மாதிரி இருக்கும் போல இருக்கு. அப்படியே திரும்பிட்டு இருப்பா. நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அப்புறம் அமைதியாக இருப்பான். இந்த இடமே சரியில்லை பாரு, இந்த இடத்துல என்னோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸும் ஃபெயிலியர் ஆகி போச்சு, என்னோட ஃபஸ்ட்டு கன்ஃபெஷனும் ஃபெயிலியர் ஆகி போச்சு சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்புறா. அவளுக்கு பயங்கரமாக அழுக முட்டிட்டு வருது. இவனுக்கு அது நல்லாவே புரிஞ்சிருச்சு. இவன் அவளை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறான். அதனால என்ன பண்ணுவான், அவள் பக்கத்தில் போய் உட்காருவான். அவள் ஊஞ்சில் தானே உட்காந்துருக்கான், முன்னாடியே போயிட்டு உட்காருவான். உட்காரும்போது தான் அவள் அப்படியே திரும்பி அவனை பார்ப்பா, அது வரைக்கும் பார்க்க மாட்டான். நீ எதுக்கு ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி நினைக்கிற, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உன் முதல் திருநாள் மோசமான ஆள் தெரியுமா, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் பாரு, உனக்காக நான் கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்ட, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, என்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டு இருக்க, நீ எவ்வளோ என்கிட்ட நல்லா இருந்திருக்க அப்படின்னா நான் ரொம்ப மோசமானவன், அதனால தான் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ இவன் அழுக ஆரம்பிச்சிடுவான், நல்லா தேம்பி அழுகுவான். இவன் அப்படியே சேட் ஆயிடுவான். சொல்லுவான், இங்கே பாரு நான் உனக்கு டிசர்வே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவானா. அப்போ அவர் உனக்கு தெரியுதுல்ல நான் உன்கிட்ட நல்லா இருந்திருக்கேன், நல்லபடியாக இருந்திருக்கேன்னு, அப்பயே நீ என் கூட இருக்க மாட்டேங்கிற, அதாவது ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அப்போ இவன் நீ நல்ல பொண்ணாக இருக்கவன் தான், அதாவது நான் உனக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதுதான் நீ டிசர்வே கிடையாது, ஆனால் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், ஆனால் நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேம்பி அழுகுவான். இவன் ஒன்றுமே சொல்ல மாட்டான், அமைதியாக இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ஓகே கிளம்புவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி உட்காருவான். அப்போ அவள் திரும்பவும் அழுதுட்டு இருப்பா. என்ன நீ பண்ணிட்டு இருக்க, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், நீ என்ன வேணான்னு ரிஜெக்ட் வேறு பண்ணிட்டு இப்போ உன் மேலே சவாரி பண்ணி போக சொல்லிட்டு இருக்கிறியா, எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாதா, எனக்கு எத்தாவே நீ இருக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தேம்பி அழுது கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருப்பான். அவள் சரி வா போகலாம் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டான். அவள் ஏற வரைக்கும் உங்காதுட்டே இருப்பான். அவளும் தேம்பி அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஃபைனலாக அவன் தான் அவளை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு அந்த முத்தம் அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டையே டேட் பண்ணலாம்னு நினச்சி திரும்பவும் இவன் அதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டானா. இவளுக்கு நார்மலாக இருக்க முடியாது, இவ ரொம்ப சோகமாக இருக்கா, கன்ஃபர்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சா. இப்போ இவங்கிட்ட முன்ன மாதிரி சரளமாக பேச மாட்டா, தயங்கி சொல்லிட்டு இருப்பான். இங்கே பாரு நான் இப்போ கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால் உன்னை முகத்தை என்னால் ஃபேஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியலை, அதனால் நீ கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தனியாக இருக்கேன் அந்த மாதிரி சொல்லிடுறா. அதாவது உன்னை பார்க்க முடியாது, எவ்வளோ நாள்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கிளம்புறான். இவன் ஓகே டேக் கேர், குட் நைட், நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லி அவளை அனுப்புகிறான். அவளும் சேம் டு அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ அவகிட்ட சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பதில் சொல்லி அனுப்புவான். ஆனால் அவள் போனதுக்கப்புறம் இவனுக்கு இவனோட மூஞ்சும் சேடாக தான் இருக்கும். அவள் முன்னாடி மட்டும் சிரிச்சுட்டு இருக்குது, ஆனால் இவனுக்கும் அது உண்மையிலேயே ரொம்ப சேடான ஃபீலிங் தான். நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் அழுகாமல் தைரியமாக பேசிட்டு ரூமுக்குள்ளே அழுகுவா, உள்ளே கூட வந்திருக்க மாட்டான், அப்படியே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவான். அங்கே நின்றுக்கிட்டே தேம்பி சத்தமாக அழுகுவான். இதை கேட்ட அந்த ரூம்மேட் இருப்பாள், அவள் ஓடி இவளை அப்படியே கட்டி பிடிச்சி என்னடி ஆச்சு, ஏன் இப்படி அழுகிற, சரி ஓகே கூல்டவுன் அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப சமாதானப்படுத்திட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே இருப்பான். அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. அவன் அப்படியே செவுத்துல குத்துன மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக செவுத்துல ஒட்டி வைப்பான். இவனும் ஹீரோயினும் இருக்க ஃபோட்டோ ஒட்டி வச்சு அதை பார்த்துட்டு இருப்பான். இவன் யோசிக்கிறான், அதாவது இவனுக்கும் அவளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலை, அவள் எப்படி தான் தனியாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லி, ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கடி சுற்றிட்டு இருப்பா, இப்போ தனியாக இருக்கா எப்படி இருப்பாளோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். பேசவும் இல்லையா. நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறான். எனக்கு அந்த முதத்தை மறக்க முடியல அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம்
நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ கொடுக்குற கையை தான் நான் வந்து டேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சின்னதில் ப்ராமிஸ் பண்ணது. அதுக்கப்புறம் இவளோட ஃப்ரெண்டு சொல்லுவாள்ல, அதாவது ஹீரோவோட எக்ஸு சொல்லிட்டு இருப்பாள்ல, உனக்கு இன்னுமே தெரியலையா நீ அவ்வளோதான் விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா யோசிச்சுப்பாரு, இன்னும் வெட்ட வெளிச்சமாக உனக்கு யார் சொல்லுவா அப்படின்ற அளவுக்கு சொன்னது. அதுக்கப்புறம் இவன் அவ கூட வந்து நீ என்னை உசுப்பேத்தி பார்க்குற அதனால தான் அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இவன் அவனை வந்து ட்ரெஸ்ஸுக்குள்ளே அப்படி ஹக் பண்ணுற மாதிரி பண்ணுவாள்ல, அதாவது மறையிறேன்னு சொல்லி ஒளிவா, அந்த நேரத்தில் இவனுக்கு ஏதோ ஒரு ஃபீல் வரும் இருக்குது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஹீரோவோட எக்ஸ் இருந்துக்கிட்டு நீ அவளை விரும்புகிற அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னதுலேருந்தே இவன் அதை இதையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டே தான் இருப்பான். இதில் இவன் வேற ரிலேஷன்ஷிப் இவ்வளோ கஷ்டமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதையும் இவன் ஆமாப்பா எதுவுமே ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான்ல. எல்லாத்தையும் நினச்சி பார்த்து இவன் குழப்பிட்டு இருக்கான். அப்போ கூட இவளை தான் யோசிப்பான், இவன் எப்படி தனியாக இருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம கூட பேசாமல் அப்படின்றத யோசிச்சுட்டு இருப்பான். அந்த பக்கம் அவளை காமிப்பாங்க, அவள் ரூம்மேட் கூட இப்போ வந்து இருப்பா. ரூம்மேட்டோட ரூமை காட்டுவாங்க. ஆக்சுவலாக அவளோட ரூமில் இருந்து கொஞ்சம் அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கா. லேட் நைட்டாக இருக்குது. வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா அப்படியே தலகலதாக இருக்கா. இதை பார்த்துட்டு அவள் பயந்து கத்திடுறா, என்னடா செத்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் சோக பாட்டு கேட்டுட்டு அப்படியே சோகமாக இருக்கிறான். என்னமோ பல நாள் காதல் தோல்வியில் இருந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் விட்டுட்டு பயங்கரமாக சீன் போட்டுட்டு இருக்கிறா. இவர் வந்துட்டு அடி பாவி செத்து கித்து தொலைஞ்சிட்டியா, உயிரோட தான் இருக்கேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு இருப்பா. ஏன்டி காலிலேருந்து இப்படி ரூம்லேயே இருக்கிற, இந்த அட்மாஸ்பியரே உனக்கு சரியில்லை, ஒழுங்கா எந்திரி, நீ ஒழுங்காக வெளியே போ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காளா. அவர் வந்துட்டு ஆமாம் ஐ எம் சோல், நான் வந்து ரெடியாக தான் இருக்கேன், நான் எப்படி அப்படி இருக்கலாம், நான் சேரப் பண்ணிக்கணும்ல, சரி ஓகே நானும் வெளியே போகிறேன் அப்படின்ட்டு அந்த ரூமுட்டு கொடுத்த குப்பையும் வாங்கிட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு போனால், அங்கே பார்த்தா கேட்டை திறந்துட்டு வெளியே போகும்போது நம்ம ஹீரோ ஆப்போசிட்டில் நிற்பான். அதே மாதிரி யதார்த்தமாக வந்தானா இவளுக்காக காத்துட்டு இருந்தானான்னு தெரில. ஆனால் அவன் கோட்டில் போட்டு நிற்கிறத பார்த்தா காத்துட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு நீ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பா. எங்கே போகிற அப்படிங்கும்போது இவன் நான் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் ஓங்கிட்ட அப்படிங்கும்போது அவள் அதை கேட்க கூட மாட்டா. இவன் சொன்னதை கூட கேட்காம உள்ளே போயிடுவா. ஹீரோ தன்னோட மனசில் சொல்லிட்டு இருக்கான், நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து நான் ஒரு பெரிய யோசனைக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு மனசில் சொல்லிக்கிட்டே இவன் தனியாக இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றதெல்லாம் இவன் யோசிச்சுக்கிட்டே அதை ஒரு சீனாக காமிப்பாங்க.